ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நான் ஒரு புது ஹேக்கோட வந்திருக்கேன். என்ன ஹேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ஹேக்ஸ் ஃபார் லூஸ் டிஷர்ட் அதுதாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி லூஸ் டிஷர்ட்டை எப்படி ஃபிட் அண்ட் பர்ஃபெக்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காகவே நான் ஒரு 5 ஹேக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த 5 ஹேக்ஸை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஹேக் செட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 5 ஹேக்ஸில் எந்த ஹேக் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் பை சான்ஸ் லூஸ் அண்ட் லென்தி டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. அண்ட் அதை எப்படி வந்து நம்ம ஃபிட்டாக மாற்றலாம் அப்படின்ட்டு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஹேக் நம்பர் 1க்கு போகலாம். ஸோ ஹேக் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட ஒரு பெல்ட் இருந்தாலே போதும். ஸோ அது உங்ககிட்ட ஒரு சாரீ பெல்ட் இருந்தால் கூட ஓகே தான், இல்லை நார்மல் பெல்ட்னாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே தான். உங்களுக்கு எந்த பெல்ட் உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த பெல்ட்டை எடுத்து நாம் இடுப்பில் கட்ட வேண்டியது தான். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ கட்டிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப லூஸாக எல்லாம் கட்டிடாதீங்க, அப்புறம் நம்ம ஹேக் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கொஞ்சம் டைட்டாக வந்து கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாகவும் கட்டிடாதீங்க, நான் பொறுப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி கட்டிக்கோங்க. அண்ட் வந்து அந்த க்ளோத்தை வந்து மெதுவாக இழுத்து அப்வர்ட்ஸில் இழுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இழுத்து விட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப இழுத்து விட்டுருக்கேன். எனக்கு வந்து க்ராப் டாப் மாதிரி ஷார்ட்டாக வேணும். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப இழுத்து விட்டுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹேக் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ எந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி லூஸ் ஜீன்ஸ் கூட அண்ட் பேகி பேண்ட்ஸ், கார்கோ இதுக்கெல்லாம் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம ஹேக் நம்பர் 2க்கு போகலாம். ஸோ ஹேக் நம்பர் 2 ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் தான். 2 ரப்பர் பேண்ட் இருந்தாலே போதும். ஸோ ஆர் உங்ககிட்ட ஹேர் பேண்டோ ரப்பர் பேண்டோ ஏதாவது ஒரு பேண்ட் இருந்தாலே போதும். பட் 2 வேணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சைட்லையும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்ஸை வந்து பிடிச்சி கட்ட போகிறோம். அதுக்கு தான். ஸோ நான் இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட டிஷர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து பிடிச்சி இழுத்து கட்ட வேண்டியது தான். என்னோடய டிஷர்ட் வந்து ரொம்ப லூஸ் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. உங்கள்கிட்ட ரொம்ப லூஸ் டிஷர்ட்ஸ் இருந்ததுன்னா நிறையா வரும் கட்டும்போது. அண்ட் கட்டிட்டு அகெயின் அதே மாதிரி தான் பிடிச்சி இழுத்து விடணும். அண்ட் பிடிச்சி இழுத்து உங்களுக்கு எந்த அளவு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் வந்து இந்த லென்த்து தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இழுத்து விட்டாச்சு. அண்ட் ஃபைனலி செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கி, கார்கோ இது கூட எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இதுவும். அண்ட் நெக்ஸ்ட் ஹேக் நம்பர் 3. ஸோ ஹேக் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப லூஸான டிஷர்ட், அந்த டிஷர்ட்டில் நீங்கள் 2 சைட்லேயும் கிளாத்தை கொஞ்சம் அழகாக மடித்து பிடிச்சிக்கணும். அண்ட் என்னோடய டிஷர்ட்டில் ரொம்ப எல்லாம் எக்ஸ்ட்ரா லென்த்தாக ரொம்ப லூஸாக கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சோண்டு தான் எக்ஸ்ட்ரா வருது. நான் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு காமிக்கணுன்னே பிடிச்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 சைடும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதை அப்படியே டக்கின் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி தான் டக்கின் பண்ண வேண்டியது தான். ஸோ டக்கின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ரெடி. அண்டு இதுதான் நம்மளோட ஹேக் நம்பர் 3. ஸோ இந்த ஹேக்கும் ஓரளவு ஓகே தான். எனக்கு இதுவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஹேக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஹேக்கோட நம்பரை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹேக் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேக் பார்த்திங்கன்னா, நான் வியர் பண்ணியிருக்க பேண்ட் கூட செட் ஆகாது. ஸோ அதனால் நான் என்னோடய பேண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ஹேக்குக்கு நமக்கு தேவை 2 பேங்கிள் தான். ஸோ 2 பேங்கில் எடுத்துக்கணும். எடுத்து பொறுமையாக நம்ம டிஷர்ட்டுக்குள்ளாடி வச்சு நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை நம்ம அப்படி அந்த இடத்துல வச்சுட்டு ரப்பர் பேண்டு போட்டு விடணும். ஸோ இதுக்கு நமக்கு பேங்கிள் மட்டும் இல்லை, 2 பேங்கிள் ப்ளஸ் 2 ரப்பர் பேண்ட் இவ்வளவும் தேவை. அண்ட் ரப்பர் பேண்ட் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நான் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஓரளவு செட் ஆச்சு.
இப்படி தான் இருக்கும். அண்டு இது கூடவே நம்ம இன்னொரு பேங்கிளையும் எடுத்து நம்ம அந்த மாதிரி அதுக்கு கீழே வந்து ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி செட் பண்ண வேண்டியது தான். இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிக்கல, ஏன்னா இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி தோணலை. ஸோ இது எனக்கு பிடிக்கல. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஹேக் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இதோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த ஹேக் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் என் ஃபேஸ் இப்படி இருக்குங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இருந்தாலும் ஓகே தான். மேபி நான் வியர் பண்ணியிருக்க டிஷர்ட்டோட கலர் ஆர் அதோட பேட்டர்ன் இப்படி இருக்கனால இது இப்படி இருக்கும் என்னமோ. பட் எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, ஹேக் இல்லை, நம்ம ட்ரை பண்ணி தானே ஆகணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம 5th ஹேக்குக்கு போகிறோம். ஹேக் நம்பர் 5. ஸோ இதுக்கு நம்ம 2 சைட்லேயும் இருக்கக்கூடிய கிளாத்தை கொஞ்சம் மெதுவாக இப்படி பிடிச்சி இழுத்துட்டு அதை மிடில் பின் பண்ணிக்கலாம். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னோடய டிஷர்ட் ரொம்ப லூஸாக எல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு லூஸாக இருந்துச்சு. ஸோ நான் பிடிச்சி இழுத்துருக்கேன். அண்ட் அதில் ஒரு பெல்ட் கட்டணும். ஸோ நாம் பின் பண்ண அந்த இடத்துல நம்மளோட பெல்ட்டை கட்டிக்கிட்டோம். ஸோ நான் சாரீ பெல்ட்டு தான் கட்டியிருக்கேன். அண்ட் ஹேண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அந்த லூஸாக இருந்த கிளாத்தை நான் மெதுவாக பிடிச்சி உள்ளாடி பின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட 5th ஹேக். ஸோ இந்த ஹேக் பார்த்திங்கன்னா இதுவும் இந்த மாதிரி பேண்ட்ஸ் கூட தான் செட் ஆகும். லூஸ் பேண்ட்ஸ் ஒரு பேகி பேண்ட்ஸ் கூட எல்லாம், கார்கோ கூட எல்லாம் செட் ஆகாது. இந்த மாதிரி பேண்ட்ஸுக்கு தான் இது செட் ஆகும். ஸோ இந்த ஹேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இந்த ஹேக் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ ஓரளவு ஓகேவாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த 5 ஹேக்ஸும் எனக்கு பார்த்தப்போ பிடிச்சி போச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த 5 ஹேக்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். நான் எனக்கு பிடிச்ச ஹேக்ஸ் உங்களுக்கு அப்போது ரிப்ளை பண்ணுறேன். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.